முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய சாலிகிராமம் வீடு இடிக்கப்பட்ட வீடியோ சோசியல் மீடியால வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு? எதனால வீட்ட இடிச்சிருக்காங்க? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய சாலிகிராமம் வீடு இடிக்கப்பட்ட வீடியோ தான். அண்ட் இந்த ஒரு வீடு இடிக்க போறாங்க அப்படின்னு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு சில டாக்ஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் அது ஃபேக் அப்படிங்கிற மாரி எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில இன்னைக்கு அஃபிஷியலா வீடு இடிக்கிற பணி தொடங்கி எல்லோருக்குமே மிக பெரும் ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு காரணம் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராகி நீலாங்கரை வீட்ல இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே அதாவது அவங்க அப்பா எஸ்ஏசி அவர்கள் டைரக்டராக இருந்து முதல்ல கட்டின வீடு. அவங்களோட சின்ன வயசு முழுக்கவே இந்த ஒரு வீட்ல தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு வீட்ல தான் விஜய் அவர்கள் நடிக்க வந்த புதுசுல அவரோட ஆஃபீஸையுமே வச்சிருந்தாரு. அப்படி அவரோட சின்ன வயசு நினைவா இருக்கக்கூடிய வீட்டை இடிக்கிறாங்களே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மேலும் இது தொடர்பா சமீபத்தில வெளிவந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சென்னை நீலாங்கரையில சொந்தமா ஒரு மிகப்பெரிய பங்களா இருக்கு. அவரு இப்ப அங்க தான் வசிச்சு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சென்னையில அவருக்கு இன்னும் 2 வீடுகள் இருக்கு. மேலும் சமீபத்தில அவங்களுடைய அப்பா, அம்மாவிற்காக புதிதாக வீடு ஒண்ணு கட்டி குடுத்திருந்திருக்காரு. ஸோ அவங்களுக்கு இருக்கவும் இப்ப இன்னொரு வீடு இருக்கு. சாலிகிராமம் வீடு அப்படிங்கிறது சும்மா தான் இருந்திருக்கு. அதனால அந்த ஒரு வீட்ட இடிச்சிட்டு, அந்த இடத்துல மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் ஒண்ணு கட்டப் போறாங்களாமா. அண்ட் அந்த ஒரு அபார்ட்மெண்ட்லயே கட்சி சார்ந்த ஒரு சில இடங்களும் மேலும் ஏகப்பட்ட வாடகைக்கு விடுற மாதிரியான இடங்களும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. மேலும் விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் 2 இடங்களையுமே அபார்ட்மெண்ட் தான் கட்டி வாடகைக்கு விட போறாங்களாமா. சமீபத்துல இன்னொரு விஷயமும் கூட வெளியாகி இருந்துச்சு. அதாவது நீலாங்கரையிலிருந்து சட்டமன்றத்துக்கு போக மிக நீண்ட நேரம் ஆகுது அப்படின்னும் தொலைவில் இருக்கதாகவும் கூடிய சீக்கிரமே சட்டமன்றம் அருகிலேயே அவர் குடியேற போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் அவர் இப்போ இருக்கக்கூடிய வீட்டு எல்லாமே இடிச்சுட்டு அபார்ட்மெண்ட் கட்டி அதை வாடகைக்கு விடலாம். அது கட்சிக்கு நிதிக்கு உதவும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஷால் ரீசெண்டா இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிசம்பர் மாசத்துல எனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு. அண்ட் அந்த ஒரு ஆஃபர் என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஒருவேளை நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிச்சிருந்து எனக்கு கல்யாணம் ஆகியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆஃபரை நான் கையில் எடுத்திருப்பேன். நான் பொலிட்டீஷியனா இந்த ஒரு ஜேர்னியை தொடங்கியிருப்பேன். பட் அந்த ஒரு டைம் எந்த ஒரு ஒர்க்குமே என்னோட பர்சனல் ஒர்க் முடியலை. அதனால் நான் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். மேலும் விஜய் சார் வந்தார், ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அண்ட் இன்னைக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றம் கிடைச்சிருச்சு. விஜய் சார் நல்லாட்சி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் பொலிட்டீஷியனாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. ஒரு வேளை ஃப்யூச்சரில் தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக நான் அரசியலில் இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஷால் அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.